டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் நேரத்தை குறைக்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுவிலக்கு குறித்தும் அதன் சாத்தியக்கூறுகள் குறித்தும் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ் அந்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே. பாலு தான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அவர் தொடர்ந்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழகத்தில் அந்த டாஸ்மாக் கடைகளோட விற்பனை நேரத்தை மாலை 5 மணி முதல் 10 மணி வரை தான் இயக்கப்பட வேண்டும். காலையிலேயே 10 மணிக்கு கடைகள் திறக்கப்படுவதனால பள்ளி செல்லக்கூடிய சிறுவர்கள் மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. எனவே அந்த நேரத்தை குறைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் சில்லறை விற்பனை விதியின் கீழே அந்த நேரத்தை எப்படி நிர்ணயித்தார்கள்? எந்த ஒரு கருத்துக்கும் கேட்காமலேயே டாஸ்மாக் நிறுவனம் அந்த நேரத்தை நிர்ணயித்து விட்டது. எனவே அந்த விதியையும் அவர்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கு தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோரடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், அதாவது குறிப்பாக தலைமை நீதிபதி கவுல் என்ன சொன்னார்னா, பொதுவாக இந்த நேரத்தை குறிப்பது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு உத்தரவிட எந்த உரிமையும் கிடையாது. இது தொடர்பாக முடிவு செய்வதற்கு, நேரத்தை குறைப்பது தொடர்பாக முடிவு செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அனுபவம் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, டாஸ்மாகுடைய நேரம் குறைக்கிறது மட்டுமே தீர்வாகாது. ஏனென்றால் ஒருவேளை அப்படி குறைத்தால் ஒரு மதுபானத்திற்கு பதிலாக 2 பாட்டில்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அதுதான் அதிகரிக்கும். பல பின்விளைவுகள் தான் ஏற்படுமே தவிர இதனால் தீர்வு ஏற்படாது என்று அந்த கருத்தை தெரிவித்தார். இதுபோன்ற இந்த மதுவிலக்கு தொடர்பாக அதை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது தொடர்பாக அதை வலியுறுத்தாமல் மது போதை மறுவாழ்வு இல்லங்களை, அதாவது அந்த நிலையங்களை, சென்டர்ஸ், அதை அதிகப்படுத்துவது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் அமல்படுத்துவது, பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவது சாத்தியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏனென்றால் பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில், கேரளாவில் மதுபானங்கள் விற்கும்போது இங்கு வந்து பூர்ண மதுவிலக்கு பலனளிக்குமா என்பது சந்தேகம்தான் என்ற அந்த கருத்தையும் அவர் தெரிவித்தார். எனவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வருவது சரியாகாது. ஏனென்றால் நீதிமன்றம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. எனவே இதை நீங்கள் சமூக ரீதியாக ஏதாவது போராடுவது தொடர்பாக முடிவு செய்யுங்களே தவிர இங்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து வராதீர்கள் என்று அந்த அறிவுரையும் வழங்கினார். அதாவது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தளவு, அதாவது அந்த நேரத்தை குறைப்பது தொடர்பான அந்த மனுவை தொடர்ந்து நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. ஏதாவது அரசிடம் நீங்கள் கோரிக்கை வைத்து அந்த நேரத்தை குறைப்பது தொடர்பாக வேறு ஏதாவது ஆலோசனைகள், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நீங்கள் ஆலோசனைகளை தெரிவித்து அந்த மனுவை தயாரித்து கொண்டு வாருங்கள். அதாவது அந்த மனுவை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வாருங்கள். அதன் பிறகு நாங்கள் இந்த வழக்கில் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கூறி வழக்கு விசாரணையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஆக இன்று அந்த வழக்கை பொறுத்தளவு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அந்த டாஸ்மாக் நேரத்தை குறைப்பது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அந்த வழக்கின் அந்த மனுவினுடைய தன்மையை வேறு மாதிரி நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வாருங்கள். அதன் பிறகு நாங்கள் ஏதாவது உத்தரவு பிறப்பிப்பது குறித்து பரிசீலிக்கிறோம் என்ற கருத்தை தான் முன்வைத்தார்கள்.